அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்காரர் ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த மிதுன ராசிக்காரர் வெளிநாடு, வெளிப்பிரயாணம், அதே மாதிரி பயணங்கள், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறது, எல்லாத்த விட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடுகளை செய்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த மிதுன ராசிக்காரர் தான். அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரருக்கு சமீப காலங்கள் கிரக பெயர்ச்சிகள், அதாவது சில பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும், இப்போது ஏற்கனவே நம்ம குரு 2ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்குதுன்னு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய 10ல் தொழில் ஸ்தானத்தை ரொம்ப நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. வேலை இழப்புகள், அலைச்சலான வேலை, இருந்த வேலையிலையும் பிரச்சனை, நாம் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் பிடிக்கல, செய்கிறதுக்கு அங்கேயும் சில இடைஞ்சல்கள், அதை விட குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில குளறும்படியான சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பயிற்சி, சரிங்களா? செவ்வாய் பயிற்சி அப்படின்னா வீரியம், தைரியம், ஒருத்தருக்கு துணிச்சல், எல்லாத்த விட ஒரு வீடு கட்டணும்னா செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். ஒரு அன்பானவர்கள், ஒரு பெண்களுக்கு கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாக்கிய பலத்தை செவ்வாய் பகவான் தான் உருவாக்கி கொடுப்பாரு. ஒரு மருத்துவத்துறையில் வேலை செய்யணும்னாலும் கண்டிப்பாக செவ்வாய் பலம் வேணும். காவல்துறை சம்மந்தப்பட்டதும் கட்டுமான சம்மந்தப்பட்ட துறைகளிலும் வேலை செய்யணும்னா செவ்வாய் பலமான நிலையில் இருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய வேலை நமக்கு சிறப்பாக இருக்கும், சரிங்களா? சிலருக்கு எல்லாம் அமையும், அற்புதமாக இருக்குது, ஆனால் நிலைக்கிறது இல்லை, சில பிரச்சனைகள் வந்துடும், சரிங்களா? நாம் உண்மையானவங்களாக தான் இருப்போம், நேர்மையானவங்களாக தான் இருப்போம், ஆனால் நம்மளை வளர விடுறதில்லை. அதுக்கு காரணம் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாததான் அதுக்கு ஒரு காரணம், சரிங்களா? அப்போது காரியம், வீரியம், ஜெயத்தை உருவாக்கக்கூடிய செவ்வாய் பகவான், வீரியத்தன்மையை உருவாக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. அப்போது இந்த 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதியாகவும், செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போது இது 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், சரிங்களா? அப்போது இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே குரு பகவான் ஷார்ப்பாக அற்புதமான ஒரு உச்ச பலத்தில் இருக்கிறார். சனி 10ஆம் பாவகத்தில் இருந்தாலும் பதவிகளை நமக்கு கெடுத்திருந்தாலும் குரு பகவான் பார்க்குது. அப்போது செவ்வாய் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதுங்க, ஒரு வீடு இருக்குங்க, ஆனால் அதையே நாம் சரிப்படுத்த முடியல. எல்லாம் இருக்குது, அந்த இடத்துல நாம் இருக்க முடியல. நம்மளுடைய தேவைகள், தேடல்கள், அதாவது அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஆனால் அதுவும் சரியாக நமக்கு அமையலை. எல்லாத்த விட மனிதனுக்கு நிம்மதி தான் முக்கியம். நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம்னா எல்லாத்தையும் உருவாக்கலாம். தேட வேண்டிய, அதான் திரைக்கடல் ஓடி கூட திரவியங்கள் தேடலாம், ஆனால் நிம்மதி இல்லைன்னா எதையுமே நம்ம அடுத்த கட்ட வேலையே நம்ம செய்கிறதுக்கு மனசு இருக்காது, சரிங்களா? சரியாக சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, தூக்கம் சரியாக வரல, படுத்தா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, விடிய யோசிக்கிறோம், விடிஞ்ச பிறகு எதை செய்யலாம்னு புரிய மாட்டேங்குது, நினச்சது ஒன்றா இருக்குதுன்னா நடக்கிறது ஒன்றா இருக்குது, எல்லாம் கும்பிடுறது கடவுளாக இருக்குது, எல்லாருக்குமே நல்லது நடக்குது, ஆனால் நாம் கும்பிடுறோம் கடவுளை, ஆனால் கடவுள் நமக்கு எந்த ஒரு வாய்ப்புகளையும் நன்மைகளும் உருவாக்கலையே, பிறந்ததிலிருந்து கஷ்டங்கள் அதிகமாக நமக்கு போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பிறந்தவங்க, அதாவது அறிவாளிகள் மட்டும் கிடையாது, அற்புதமானவர்கள், எல்லா பலத்தையும் அடையக்கூடியவர்கள், கலகலப்பான மனிதர்கள். ஆனால் நாம் கஷ்டப்படுறோம், இது நிரந்தரம் இல்லை, நிஜம் மாறப்போகுது, நிஜமான சில நன்மைகள் உங்களுக்கு உருவாக போகுது. இந்த விபரீத ராஜயோகங்கிற ஒரு அமைப்பு செவ்வாய் பகவானால் உங்களுக்கு உருவாக போகுது. அப்போது ஒரு வீடு கட்டுற யோகம், திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட். ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதுனேன், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, அதாவது எல்லாமே ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு மிஸ் ஆகி போச்சு, ஜஸ்ட் ஒரே மார்க்கில் போயிடுச்சுங்க, ஒரு வேலை வந்திருக்கும் போயிடுச்சு. நமக்கு பின்னால் எழுதுனவங்கெல்லாம் பாஸ் ஆகிட்டு போயிட்டாங்க, டல்லானவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் நமக்கு அமைய மாட்டேங்க. நாம் படிப்புக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை அமையலைங்க. நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையே
அமைய மாட்டேங்குது, அங்கே 6 மாதம் 3 மாதம் இப்படியே போயிட்டு இருக்குங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு திருப்திகரமான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார் இந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? அதே நேரத்தில் மண்மனை யோகம் சம்மந்தப்பட்டது சாதகமான ரியல் எஸ்டேட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பொருட்களை விற்கக்கூடியவங்களுக்கு, சரிங்களா, வாங்கி விற்கக்கூடியவங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக போகுது. எல்லாத்த விட திருமணம் சார்ந்த உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, திருமணம் ஆகலை, இல்லை முதல் தாரம் திருமணம் பண்ணி வாழ்க்கை பங்கப்பட்டு போயிடுச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு, அதெல்லாம் பார்த்து அன்பால் கல்யாணம் பண்ணணும், அதான் பார்த்து திருப்திகரமாக தான் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா போராட்டமாக இருக்குது. அதாவது நமக்கு தகுந்த மாதிரி இல்லை, இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறங்கிற அளவுக்கு ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்குது. பிரிஞ்சு வாழவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல. ஆக மொத்தத்தில் அடுத்த வாழ்க்கை ஒன்று அமைக்கலானாலும் இடைஞ்சலாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. புரியுங்களா? பிடிச்ச வாழ்க்கை தான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது? சரியாகுமா இல்லை அடுத்த வாழ்க்கையை அமைச்சா தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒரே பிரச்சனையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். யார் இடைஞ்சலாக இருந்து குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாக்குனாங்களோ, சில சிரமங்களை உருவாக்குனாங்களோ, அவங்களே வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி மட்டும் கிடையாதுங்க, எல்லாரையும் மனசார அதாவது நேசிக்க தெரிஞ்சவங்க. ஆனால் நாம் நேசிக்கிறோம், ஆனால் நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க, நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க. நாம் பிறந்தது ஒரு இடமா இருக்கும், இன்றைக்கி இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்துல வந்தாலும் நிரந்தரம் இல்லாத அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், நமக்குன்னு ஒரு நிரந்தரமான வீடு, மண்மனை, பொன்பொருள், ஆடம்பரம் இருக்குதோ இல்லையோ, அதாவது நமக்கு இருக்குதுங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சிறப்பான எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தைங்கள்னாலேயே நிம்மதி இல்லாத சூழ்நிலை. காரணம்னா நல்லா படிச்சுருந்தவங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. அடிக்கடி பார்த்தோம்னா மாதம் கண்டா 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கரண்ட் பில்லு. ஆனால் விரைய செலவு, ஹாஸ்பிட்டலில் செலவு, மாதம் அதுக்குன்னு ஒரு தனி பணம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. விரயங்கள் அதிகமாகுது, வரவு மீறி செலவுகள் ஆகுது. செலவுக்கு செய்தாலும் அடுத்தது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிலருக்கெல்லாம் கடன் சுமைகள் அதிகமாகி போச்சு. எல்லாமே திடீர் செலவு என்னங்க பண்ண முடியும்? நாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு முதலீடு போட்டு நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லையா ஒரு வேலைக்கே போயிட்டுருக்குறோம். ஆனால் வர சம்பளத்தை விட ஆச்சுங்களா 3 மடங்கு அதிகரிக்கும், விரயங்கள் அதிகம் இருக்குது. இதனால் கடன் வாங்கி அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை. கௌரவமாக வாழ்ந்துட்டோம், ஆனால் நாளைக்கு ஏதாவது நமக்கு அடுத்த கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆச்சுங்களா. இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்த்து அந்த வாய்ப்பு சரியாக அமையக்கூடிய ஒரு டைம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி. என ஏற்கனவே ஆல்ரெடி குரு பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், இந்த செவ்வாய் விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்துறதுனாலையும் சில பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சரிங்களா? ஒரு ஏற்கனவே ஒரு இடம் இருக்குங்க, விற்க முடியல, 10 ரூபாய்க்கு போகிற பொருள் 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அந்த 5 ரூபாய்க்கு அதாவது முடிக்கலாம் பார்த்தோம்னா வர்றாங்க, பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது ஆச்சுங்களா. அந்த ஒரு பிஸ்னஸ் நடந்ததுன்னா ஓகே ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், நான் எத்தனையோ பிரச்சனைகள் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காகவே போராடிட்டு இருப்பீங்க. பார்த்தா லாக் இல்லாத இடத்த பார்த்து ஒருத்தவங்க இறையும் பண்ணுவான். ஆனால் நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் கூட நடக்கிறதில்ல, முடியறதில்லை ஆச்சுங்களா. இப்படியே போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற அந்த வருத்தத்தை இன்னையோட விட்டுருங்க. கண்டிப்பாக சாதகமான வாய்ப்புகள், சில சுப விரயங்கள் அப்படின்னா சில சுப செலவுகள் பண்ணக்கூடிய காலம், கிரை யோகங்கள் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி கொஞ்சம் ஏற்கனவே வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிச்சயமாக நீங்கள் ஒரு பணவரவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகும். சில பிரிவு பாசம், அதாவது அன்பானவர்கள் புரிஞ்சிக்காம நம்மளை காயப்படுத்தினவங்க கண்டிப்பாக அவங்களே தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தான பலம் ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் நினச்ச ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம்
நிச்சயமாக உருவாக போகுதுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோட்சார அடிப்படையில் நம்ம இப்போ பலன்களை சொல்லியிருக்கிறோம். அப்போது கோட்சாரம் அப்படிங்கிறது ராசி சந்திரன், அதாவது மதியை வச்சு நம்மளுடைய சிந்தனைகள் வச்சு அது மாதிரி அமையும் இந்த பயிற்சியினால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய லக்னம். பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னத்துடைய பலம் என்ன, என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படிங்கிற முழுமையான பலன்களை, சில யோகங்களையும் சில அதிர்ஷ்டங்களையும் நம்ம எதிர்கால வாய்ப்புகளையும் சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பலன்கள் இருக்குங்க. அப்போது உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.